இருக்கின்றார். தலைமாடு வேலுமணி கால்பாட்டை பிடித்து வைக்கின்றார். அரண்டைகால் எலும்புகளை கரும்பு என்று தின்னுவாரா? அரண்டைகால் எலும்புகளை முறுக்கி என்று தின்பாரா? ஈர குறையை பிடித்து 21 பங்கு வைக்கின்றார். பிச்சு பிச்சு தின்னுவாரா? மற்ற பேய்களுக்கு விருந்தாக குறிக்கின்றார். வாயிலை எடுத்தப்படம் வாய் வழியை ஊர்வடியே, கையிலே எடுத்தப்படம் கை வழியே ஊர்வடிகிறது. சுடுகாட்டிலே சுட்டப்படம் எல்லாம் தின்னுவிட்டு சுடலைமாட சுவாமியோடு நரியம்பார சுவாமி, முண்ட சுவாமி, பரவேசக்கார சுவாமி அவர்கள் எங்க வர்றாங்க தெரியுமா? பொன்னீட்டான் நயமதியிலே பூமியினாய் துள்ளுவாரா, பூமியினோ சேமியினோ என புகுந்து விளையாடுவாரா. கல்லடவ குறிச்சியிலே கட்டுடைய வரங்கையர்கள் இந்த புல்லளிக்கு மரங்கள் வெட்ட புறப்படுவார் வரங்கையர்கள். கட்டு சாதம் பொறியிடங்க கண்ணியமா எடுத்தல்லவோ வட்ட பாறை தருகிறது வட்ட குண்டம் போடுவாரா. கையெல்லப்போ வேளையிலே கண்டாரை மீமையத்தை ஒரு கோடி அன்னை அன்னை வரங்கையரே இந்த அதிசயத்தை பாருமட்டே. நான் மரங்கள் வெட்ட போக வேண்டாம், மச்ச வெட்டை ஆடிடலாம். நம்முடைய ஊரலிலே ஊத்தாருண்டு கச்சாருண்டு, ஊத்தாரும் கச்சாரும் என ஒரு நொடியே எடுத்து மாறும். ஓடி ஊத்தாரும் கச்சாரும் ஒரு நொடியே எடுத்து வந்து வடக்கே வந்து ஊத்தாரிட தெற்கே வந்து துள்ளுதல்லோ, தெற்கே வந்து ஊத்தாரிட துள்ளுதல்லோ. நாளிகையா நாடி மீன் அகப்படாமல் கரையேறும் வேளையிலே கண்டாரே மீன்மயத்தை அதனையே நான் கொடுத்து இரண்டையோ இறந்த சொல்லி மனத்திலிருந்து சொல்லுவானா தாங்கி இருக்குது கொடுப்பதற்கு தான் மறுக்க நம்பி சொல்ல கேளாமல் அண்ணேரோ தான் கொடுக்க இருவேரோ தானே வந்து ஒரு சிவம்பலிங்க ஐயனுடைய கோவில் வந்து அமர்ந்தாரே. இருக்க வந்த நாளையிலே வாராரே சுடலை மாடு ஒழிவதற்கு அந்த பொலிமணத்தை தான் முறைந்து அந்த பொலிமணத்தை வெட்டுவதற்கு பொத்தன்மார்கள் கூடி வர பரவுண்ட மகனே சுடலையின் மாடா பார்வதி ஆளுட மகனே வருவாயே வருவாய் உமையவளானே கைகளை யார் அறிவாங்க அறிவேன் அறிவேன் சுடலையின் மாடா அழகுள்ள வீரா வெளியிலே வருவாய் அக்கினி குழிக்குள்ள நீ இருந்தால் அழகுள்ள வீரா யார் அறிவாங்க முன்னேறி முகமோ பின்னாடி கொண்டையோ சுடலை மாட சுவாமி முண்ட சுவாமி அக்கினி குழியை விட்டு வெளியில் வந்தாரே. நரியம்பாட சுவாமியோடு வாராரே சுடலை மாடு சுடலைக்கு தந்தையுமாய் வாராரே முண்ட சுவாமி நரியம்பாட சுவாமியோடு சுவாமியோடு வாராரே சுடலை மாடு சுவாமியோடு
நாடனோடு